ஸோ நம்ம இந்த வீடியோவில் 6th உள்ள செகண்ட் டேர்மில் உள்ள லெசன் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு புக்கில் உள்ளது. அதில் சுட்டெழுத்துக்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, வினா எழுத்துக்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ யார் இதனை உடைத்தது? இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை எனும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சொல்ல உதவும் எழுத்துக்கள் 2. என்னதெல்லாம்? ஆவும் ஈயும். இவற்றை சுற்றெழுத்துக்கள் என்கிறோம். பழங்காலத்தில் ஊ என்பதும் சுற்றெழுத்து தான். ஊ அப்படின்னா என்னது? பல பணிகளை செய்தது. ஊவும் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆக்கும் ஈக்கும் மெட்டா. அப்படிங்கிறது அது அப்படின்னு தூரமாக சொல்கிறோன்னா, ஈ அப்படிங்கிறது இது அப்படிங்கிறத பக்கமாக சொல்கிறோன்னா, ரெண்டுக்கும் மிட்டாக இருக்கிறது ஊ யூஸ் பண்ணியிருக்காங்க. உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம். உம்பர் என்றால் மேலே. இந்த மூணுமே டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின். உதுகான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே. இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துறது கிடையாது. அவன், அது, இவன், இது என ஒரு முறை தான் நம்ம சுட்டுறோம். அப்பையன், இப்பையன், இப்பெண், இவ்வீடு என்று சுட்டுவோம். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்னும் சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனையும் சுட்டி சொல்லிவிடுகின்றன. இ சுற்றெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு சொற்களே இன்று பெருவழக்காகி விட்டன. அந்த பக்கம், இந்த வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது, அந்த, அங்கு அதெல்லாம் தூரமாக இருக்கிறத சொல்கிறனால இது என்ன சுட்டு? செய்மை சுட்டு. இது, இந்த, இங்கு இதெல்லாம் பக்கமாக இருக்கிறத சொல்கிறதுனால இது அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். பயிற்சி கொடுத்துருக்காங்க. எது உன் வீடு? இது என் வீடு. யார் உன் அண்ணன்? அவர் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது? என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது. இதில் மீனிங்ஃபுல் கேட்டிருக்காங்க. அவன் செய்தான். அவன். அவனா செய்தான். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அவன்கிறது சுட்டு, அவனாங்கிறது சேர்த்துருக்கோம். ஸோ அது வினா எழுத்தாக மாறிடுது. ஸோ ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக வினா எழுத்துன்னு சொல்கிறோம். என்ன, ஏன், யார், அவனா, அவனோ அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்க முடியும் இந்த வேர்ட்ஸை வச்சு. ஸோ 2 தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு? முதல் தொடர் ஒரு செய்தியை மட்டுமே தருகிறது. இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது? ஆ. நாம் ஏராளமான கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா? வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. அவை ஏ, ஏ, யா, ஓ. விடை என்ன? ஏன் வந்தாய்? யார் அங்கே? நீயோ செய்தாய்? ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது இல்லை. அதாவது ஏ அப்படிங்கிற எழுத்து நம்ம வினா கேட்கறதுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம என்னக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? அழுத்தம் கொடுத்து சொல்கிறோக்கும் ஏ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவனே செய்தான். சீதை தான். இப்போ சீதையே செய்தாள். சரியா? இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ அப்படின்னு. சீதையே சிறந்தவள். உணவே மருந்து. இந்த ஏக்கு மாற்றாக தான் நம்ம இப்போ தான் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்கோம். அவன் தான் முதலில் வருவான். சீதை தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்களாக மாற்றுக. பாண்டியன் நல்லவனா? அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா? கடல் பெரியதா? இதை அப்படியே ஆ வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஓ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டியன் நல்லவனோ? அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரோ? கடல் பெரியதோ? இது ஓ வச்சு. ஆ, ஓ இந்த ரெண்டுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? எண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆ, ஓ இந்த ரெண்டும். சரியா? இது போக ஏ, ஏ, யா இதெல்லாம் நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸாக யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் நல்லவன்? யார் வீட்டுக்கு வந்து விட்டார்? எது பெரியது? என் வினாவுக்கு விடை எது? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் யார்? உனக்கு பிடித்த பொருள் எது? ஸோ இது அகர முதலியில் பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்பு, செகண்ட் ஆசை, இல்லையா, இளைஞன், ஈட்டி, உலகம், ஊக்கம், எருது, ஏழை, 50, 1, ஓவியம், ஒளவை. ஸோ இயை வச்சு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.